But Jayaprakash, I didn't win it. For my first film, I didn't win it. I won many other awards, but I did not win the Golapudi, Srinivas award maybe because I didn't make the film well enough, or it started 2 years after I made my first film. But anyway, I think it's really, really prestigious to win the Golapudi award. எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன், நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். ஸ்ரீனிவாஸ் வந்து வாசுன்னு எங்களுக்கு பழக்கம். நானும் சிரஞ்சீவியும் ஆக்ட் பண்ண நிறைய படத்துக்கு அவர் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு. அப்பப்போ வந்து பொறுமையை இழந்து சொல்லுவார், கேசினோவில் புதுசாக இங்கிலீஷ் படம் ரிலீஸ் ஆயிருக்கு, அதை பார்க்கணும், சீக்கிரமாக டைலாக் கற்றுக்கோங்கன்னு சொல்லுவார் அவரோட பிரதர். அப்படி எனக்கு வந்து வாசுவை ரொம்ப நல்லாவே தெரியும். நிறைய ஃபங்க்ஷன்ஸ் நடக்குது, ஃபிலிம் ஃபங்க்ஷன், அதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ண சொல்லி கேட்பாங்க, நம்மளை வந்து அங்கே பார்ட்டிசிபேட் பண்ண சொல்லுவாங்க. ஆல் தட் ஹேப்பன்ஸ். பட் திஸ் ஃபேமிலி has been relentlessly doing this for the past 19 years. I think it's fantastic. What they are doing is fantastic. Even though appa vandu film industry la irundhalum, both the sons have nothing to do with the film industry. They are in construction and other business. But irundhalum, for the love of cinema and for the love of a brother, they continue to do this. So 3 years ago, I called Mr. Subbarao and said, I see you struggle to get this whole thing organized, because Uma Padmanabhan, a friend of his who's also a mutual friend, every year she'll come to me and say, Saif Ali Khan vara mudiyuma, Shah Rukh Khan vara mudiyuma, Javed Akhtar vara mudiyuma nu engitta vandu kette irupanga. Appadi kashtapadrangale, why not I help them nu naane da adha sonna kaasula nu solluvaangala, andha madri நானே வந்து சொல்லக்கூடாது, அதெல்லாம் இது ஒரு காமெடி டைலாக் தான். நானே தான் அவர்கிட்ட சொன்னேன், நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு. ஸோ இட்ஸ் பிகம் an association of 3 years. We are going to do a play based on this book. Fortunately or unfortunately, he picked up my father's book called Thinking on My Feet. அப்பா எழுதின புக்கு. அதில் நானே ஒரு 4 பக்கம் தான் படிச்சிருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கு, அப்புறமா படிக்கிறேன்ட்டு ஒதுக்கி வச்சிருக்கேன். So I myself, but he read it and he was so அப்படியே ஃபுல்லாக எமோஷ்னலாக வந்து, we have to do this madam, we have to do this. So I told him, I don't find it interesting because I listen to the story every day from my father. So 50 years I have been listening to the same story. I don't want to do it. You write it அப்படின்னு சொன்னேன். ஸோ ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் ஆக்சுவலி அவர் தான் எழுதி கொண்டு வந்தார் பிளே. அதை பார்த்த உடனே நமக்கு வந்து தப்பு கண்டுபிடிக்கிறது தானே ஃபர்ஸ்ட். நம்மளா கிரியேட்டிவா இல்லைனாலும் யாராவது பண்ண அது சரியில்லை, இது சரியில்லை, இது சரியில்லை அப்படின்னு சொன்னேன். அப்போ எது சரி நீங்களே பண்ணுங்க அப்படின்னாரு. ஸோ ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் அவர்கிட்ட இருந்தது. ஆஃப்டர் தட் வி ஸ்டார்டட் ரைட்டிங். ஃபைனலி இட் இஸ் அ பிளே பேஸ்ட் ஆன் மை ஃபாதர்ஸ் புக் அண்ட் த ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் தட் இஸ் டன் பை சுபாராவ். இங்கிலீஷ் பிளே எப்போ ஸ்கூலில் பண்ணது. அது வந்து ஏதோ ஸ்னோ ஒயிட் அந்த 7 dwarfs, ஒன் ஆஃப் த டுவார்ஃப், சிண்ட்ரலா அந்த மாதிரி பண்ணுது. அப்போ ஏதாவது கொஞ்சம் 2-3 இங்கிலீஷ் பேசிட்டு வந்துட்டா போதும். இது ஃபுல்லாக இங்கிலீஷில் பேசணும். என்ன ப்ராப்ளம்னா, தமிழ்லன்னா நம்ம டைலாக் போகிறத அட்ஜஸ்ட் பண்ணலாம், இதில் அட்ஜஸ்ட் பண்ணுறது கஷ்டம். அண்ட் தட் இஸ் ஒன் எக்ஸ்பீரியன்ஸ். இட்ஸ் நாட் அ பிக் எக்ஸ்பீரியன்ஸ் பிகாஸ் வி ஆர் கோயிங் டு ஸ்பீக் அவர் லோக்கல் இங்கிலீஷ், நாட் தி ஹை ஃப்ரம் ஆஃப் கோர்ஸ் அந்த மாதிரி ட்ராமா இல்லை இது. எல்லாருக்கும் புரிகிற இங்கிலீஷ் பேசுகிற ட்ராமா இது. But the other very interesting thing is I am going to do the role of somebody whom I feel I have known all along my life. எனக்கு கமலஹாசன் எத்தனை வருஷமாக தெரியுமோ அத்தனை வருஷமாக எனக்கு சாருண்ணாவையும் தெரியும். ஏன்னா நானும் கமலும் சண்டை போட்டுக்கும் போது எங்களை சமாதானப்படுத்துறது இவர் தான். அவருக்கு ராஜபார்வையில் நடந்த கலாட்டாலாம் அவருக்கு தெரியும். அவருக்கு உண்டு சும்மா ஆஸ் ஃப்ரெண்ட்ஸ் போட்டு வந்து தலையில் குட்டி 2 பேரையும் சமாதானப்படுத்துவார். ஸோ இட்ஸ் வெரி டிஃபரெண்ட் and very difficult to do a role of a person who is still with us and he is not a big அப்படியே சாதனையாளர், எவரெஸ்ட் கிளம்பிட்டார், இல்லை மேத்தமேட்டிக்கல் ஃபார்முலாவை கண்டுபிடிச்சிட்டார்லாம் கிடையாது. பட் டோட்டலி he is different from every one of us. அதான் அவர்கிட்ட வித்தியாசம். அவர்கிட்ட போய் 2 + 2 = 4 சொன்ன உடனே ஒத்துக்கவே மாட்டார். அது ஏன் 6 இருக்கக்கூடாது, அது ஏன் 8 இருக்கக்கூடாது, அதுக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆர்குமெண்ட்ஸ் கொடுத்துட்டு கடைசியில் he himself will convince us that 2 + 2 = 4. எப்படி அவரும் சுஹாசினியும் இருக்காங்களோ அதே மாதிரி தான் நானும் என் பொண்ணு தான் சுஹாசினி ரோலை பண்ண போகிறான். ஸோ அநேகமாக அன்னைக்கு வந்து ஏன் இல்லை சொல்ல மாட்டேன்னாங்களா? ஏன்னா அநேகமாக அன்றைக்கி வந்து எப்படி இவங்க வீட்டில் நடந்திருக்குமோ ஸ்டேஜில் நெருப்பு பறக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு என் பொண்ணுங்க, ஏன்னா என் பொண்ணை பற்றி எனக்கு தெரியும், என்னை விட கொழு பிடிச்சோ. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஃபன். And I think Golapudi Foundation, which is doing great work, absolutely great work in encouraging young directors. I want to give them a big hand for this really. And I thoroughly enjoy doing the role of this very difficult personality called Charuvas. Thank you. அங்கே வந்து தமிழ் மேடை நடிகர்கள் தமிழ் நாடகம் நடித்து தான் எங்களுக்கு பழக்கம். அவருக்கு ஒரு
50 வருஷ பழக்கம். எனக்கு இப்போது கடந்த ஒரு 4 வருஷமாக தமிழ் நாடகங்கள் நடித்தே நாங்கள் வந்து பழகிட்டோம். சடனாக ஒரு நாள் ஐ காட் அ ஃபோன் கால் ஃப்ரம் திஸ் லவ்லி லேடி இன் பிங்க் அண்ட் செட், நான் வந்து ஒரு ட்ராமா எழுதுகிறேன், பட் இட்ஸ் இன் இங்கிலீஷ், பண்ணுவீங்களான்னு. நான் சொன்னேன், இல்லை எங்களுக்கு இங்கிலீஷ் பேச தெரியாததுனால நாங்கள் பண்ணாமல் இல்லை, பட் எங்கள் தாத்தா அப்பா எல்லாரும் இந்த தமிழ் நாடகம் மேலே இருக்கிற அந்த பைத்தியத்தினால நானும் அதே பைத்தியத்தை தொத்திக்கிட்டு தமிழ் நாடகங்கள் நடிச்சிட்ருக்கேன். அண்ட் we will never stop doing that அப்படின்னு சொன்னேன். பட் it was truly like a blessing in disguise when Suhasini auntie called me up and said, you know, I'm doing this play about my father and me, so I want you to play my role. I said, first problem, எனக்கு முடி உங்கள் அளவுக்கு அவ்வளோ அழகாக இல்லாண்டி நான் என்ன பண்ணுவேன், விக் வேணால் வச்சுக்கிறேன். நாங்கள் அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நீயும் உங்கள் அப்பாவும் எப்படி பேசிப்பீங்களோ அதே மாதிரி தான் நானும் எங்கள் அப்பாவும் பேசிப்போம். ஸோ நீ பேசினாலே நான் பேசுகிற மாதிரி இருக்கும், டோன்ட் வரி அப்படின்னாங்க. And then we started reading the script, and as I started reading the script, I realized that there were so many things similar to how I interact with my father. And then I realized வீட்டுக்கு வீடு வாசப்படி, when a father has a favorite daughter, in my case I'm the only daughter, so I have to be the favorite. But for Hasini auntie that's not the case, but she still is the favorite daughter. The way the father and daughter communicate to each other is something very special. It's so very common, but yet it is very unique, and it is very special to each father and each daughter. And through this wonderful script, and she's written it so beautifully. As I read the lines, and there are some of the lines that I keep saying to myself, brings tears to my eyes automatically. I don't even need glycerin. But certain things are so beautifully written, the emotion between father and daughter. And since we know their family for so many years, I think my dad has worked with Charuna and Kamal sir and all of them for so many years, and I have known all of them from the time I was growing up. It is so easy to kind of put ourselves in their shoes and actually do these roles. But we are very scared because for both my father and me, it's our first English play. So we're very worried that டக்குன்னு எங்கேயாவது ஓவராக தமிழ் நடுவில் பேசிடுவோமோன்னு கொஞ்சம் பயமாக இருக்குது. So we're rehearsing our lines quite a bit to make sure that the essence. I'm just as excited about playing the role of Suhasini Maniratnam as much as my dad is excited about playing the role of Sri Charu Hasan, and we're very, very excited to be part of this wonderful, wonderful project. Thank you very much. It is very difficult to talk about one's own book. It was not written by me actually. I wrote emails to a friend of mine in North India. He was a scientist. He collected all my emails. It contained all these cases, and he made it into a book and sent it to me to edit, final edit if there is a mistake, and he got it published. I had no intention of writing a book at all. In fact, I run away from any profession that I am introduced into. Actually, I tried to run away from being a lawyer after some time. There was an accident where I broke my spine. That was 57 years back. And I had nowhere to go. I came back home with a plaster of Paris, and I became a lawyer, successful lawyer by accident. So everything. So the book will have a lot of ideas like this, radical ideas. So it is just my thought was collected by a friend of mine and made into a book that has become a book now. Now I have to again start writing, learning to. I have spent 30 years without knowing how to act as an actor. So I think I'll be able to write without being a writer. Thank you. கபாலி படத்தோட ரிலீஸ்க்காக தன்னோட தொடரி படத்தோட ரிலீஸை தள்ளி போட்டதா சொன்னாரு தனுஷ். இப்போ தொடரி படத்தோட ரிலீஸ் எப்பன்னு ப்ரொடியூசர் தியாகராஜன் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. செப்டம்பர் 2ஆம் தேதி ரிலீஸ் ஆகும்னு தெரிவிச்சிருக்காரு. கேவி ஆனந்த் இயக்கத்துல விஜய் சேதுபதி நடிக்கும் ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் முடிவடைஞ்சிருக்கு. 23 நாட்கள் தொடர்ச்சியா படப்பிடிப்பு நடந்ததா சொல்லப்படுது. இதுல
நாயகி மடோனா செபஸ்டின் கலந்துகிட்டு நடிச்சிருக்காங்களாம். காதலும் கடந்து போகும் படத்துக்கு பிறகு மீண்டும் விஜய் சேதுபதி கூட ஜோடி சேர்ந்து நடிக்கிறாங்க மடோனா.